என் மொழி தேவ பாஷை, உன் மொழி நீச பாஷை என்று தமிழர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. தன் மொழி தேவ பாஷை என்று சொன்னவர்களின் மொழி தான் செத்து போய்விட்டது. எங்கள் மொழி தேவ பாஷை என்று சொன்னவர்களின் மொழி தேவலோகத்திற்கு போய்விட்டது. நம் மொழியை நீச மொழி என்று சொன்னார்கள். அது 3500 ஆண்டுகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நுணுக்கமாக ஏன் கொண்டாட வேண்டும் இந்த மொழியை என்பதற்கு நான் ஒரு சிறிய வரலாறு சொல்கிறேன். புத்தகங்களிலே கற்ற வரலாறு தான். 3500 ஆண்டுகள் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. இது கற்பனை அல்ல. வெறுமனே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி என்ற வெறும் பாட்டு அல்ல. அறிவியல் பூர்வமாக கீழடியில் எடுத்த சுட்ட மண்பானையில் இருக்கிற எழுத்தை இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற உலகின் மிக உயர்ந்த ஆய்வியல் அரங்குகள் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற கார்பன் மெத்தடாலஜி என்கிற அறிவியல் பூர்வமான ஆய்வின் வழியாக அந்த மண்பானையில் சுட்ட மண்பானையின் வயது என்ன என்று கண்டுபிடிக்கிறார்கள். இப்ப இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. எகிப்தின் பிரமிடுகளில் தமிழ் எழுத்து இருக்கிறது. தமிழன் எகிப்துக்கு போயிருக்கிறான், பிரமிடுக்கு போயிருக்கிறான், அங்கே தன் பெயரை எழுதி வைத்து விட்டு வந்திருக்கிறான். காட்டுக்கு போனால், வீட்டுக்கு போனால், வெளியிடங்களுக்கு போனால் காதலியின் பெயரை செடிகளில், காதலியின் பெயரை சப்பாத்தி மரங்களில், பால்வடியும் சப்பாத்தி மரங்களில் காதலியின் பெயரை எழுதுகிற காதலன் மாதிரி ஒரு தமிழன் எகிப்திலே போய் பிரமிடில் நம் மொழியை எழுதிவிட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு மொழியின் மீது காதல் இருந்திருக்கிறது. 3500 ஆண்டுகள் பழமை.